வெல்கம் டு அரசு சமையல். வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அதுதான் ஓரியோ ஐஸ்கிரீம். இந்த ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஓரியோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல சோள மாவு கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பாலோட 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு பாத்திரத்தில் 500 ml பால் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் கூட 200 கிராம் சீனியை சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கலாம். பால் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க சோள மாவு சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா பால் அடி பிடிச்சிரும். இது மாதிரி நல்லா திக்கானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மங்கில் ஊற்றி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஐஸ் கட்டி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம 200 ml விப்பிங் க்ரீமை சேர்த்துப்போம். விப்பிங் க்ரீமை நம்ம இப்போ பீட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துப்போம். இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பால் இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த பாலை நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீமோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிப்போம். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிப்போம். விப்பிங் க்ரீமும் பாலும் சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணிட்டோம். இதை நம்ம மூடி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் ஒரு பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு நல்லா தூளாக நொறுக்கி எடுத்துப்போம். ஓரியோ பிஸ்கட்டை இப்போ நல்லா நம்ம தூளாக நொறுக்கிட்டோம். 2 மணி நேரம் ஐஸ் பெட்டில் வச்சுருந்ததை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இப்போ நம்ம 1 நிமிஷம் பீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது கூட நொறுக்கி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஐஸ்கிரீமை ஒரு டப்பாவில் ஊற்றி காற்று போகாமல் மூடி 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துப்போம். ரெடியான ஐஸ்கிரீமை இது மாதிரி நம்ம உருண்டையாக எடுத்துப்போம். இது மாதிரி உருண்டையாக எடுக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டியை சுடுதண்ணியில் நனைச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா இது மாதிரி நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். நம்ம செஞ்ச சூப்பரான ஓரியோ ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.